என்னாச்சு தேனே? 2 நாளா உனக்கு காரணம் பயந்துட்டு தேனே. சத்தியம் பண்ண போய் சத்தியம். ஒன்னு எனக்கு தெரியாதுன்னு, உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. சாமி, எங்களை இந்த மரமாவது படிச்சிருக்க கூடாதா? இல்ல பறவைகளாவது படிச்சிருக்க கூடாதா? ஏன் எங்களை மனுஷங்களா படிச்சு வேற வேற ஜாதியில பிறக்க வச்ச எங்களை எப்படியாவது சேர்த்து வச்சிரு சாமி. ஐயோ, ஊருக்குள்ள புதுசா ஒரு சாமியார் வந்திருக்காரா? வாங்கடா டேய். கோயில்பட்டி ஜனங்களே, நீங்க ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்க. சக்தியோடைய அவதாரம் பிச்சாசுரனை வதம் பண்ணிட்டு இங்கதான் வந்து சாந்தி அடைஞ்சா. அவளை பிரதிஷ்டை பண்றதுக்காகவும் அவளுக்கு கோயில் கட்டவும் தான் என்ன அவளே கூப்பிட்டு அனுப்பியிருக்கா. இந்த பூ விழற இடத்துல யாராவது 2 பேர் வந்து தோண்டிங்கன்னா காட்சி தருவா. அந்த ஆச்சரியத்தையும் அந்த மகோன்னதமான காட்சியையும் நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க. ஓம் அந்த இடம்தான். ஓம் நான் சாமியார் இல்லை. உங்க எல்லாரையும் கொஞ்ச நேரம் ஏமாத்துறதுக்காக தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நான் இந்த ஊருக்கு வந்ததோட நோக்கம் உங்க அறியாமைய போக்குறதுக்கும், எது உண்மை எது பொய்ன்னு புரிஞ்சுக்கிற பகுத்தறிவை வளர்க்கறதுக்கும், கடவுள் இல்லைங்கிற உண்மையை பிரச்சாரம் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன். இப்போ எடுத்துமே இந்த சிலை, இது 200 ரூபாய் கொடுத்து நேத்து நான் வாங்கினது. அதுக்கு வச்ச பேரும் சொன்ன கதையும் என்னுடைய சொந்த கற்பனை கதை. இப்படித்தான் நம்ம நாட்டுல பல புராணங்களும் கோயில்களும் கடவுள்களும் உருவாச்சு. எப்படி இந்த சிலைக்கு எந்த சக்தியும் இல்லையோ அதே மாதிரிதான் கோயில்ல இருக்கிற எந்த சிலையிலையும் சக்தியே இல்லை. நம்ம நாட்டுலதான் படிப்புக்கு ஒரு கடவுள், பணத்துக்கு ஒரு கடவுள் இருக்கு. ஆனா பணம் இல்லாத ஏழைகள் அதிகமா இருக்கிறதோ நம்ம நாட்டுலதான், படிப்பில்லாத பாமரர்கள் அதிகமா இருக்கிறதோ நம்ம நாட்டுலதான். படிப்புக்கோ பணத்துக்கோ கடவுளே இல்லாத மேலை நாடுகள் பணத்திலையும் படிப்புலையும் முன்னேறிக்கிட்டே இருக்கே. ஏன்? ஏன்னா அப்படி ஒரு கடவுள்களே இல்லை. கடவுள்கள் வாழறதா சொல்ற கோயில்கள் பெரிய பெரிய பூட்டுகளால பூட்டப்படுது. தங்க நகைகளால அலங்கரிக்கப்பட்ட கடவுளோட ஊர்வலங்கள் முன்னாடியும் பின்னாடியும் ஆயுதமேந்திய போலீசாரால் பாதுகாக்கப்படுது. ஏன்? தன்னையும் தன் நகைகளையும் கடவுளால காப்பாற்ற முடியாதா? முடியாது. ஏன்னா கடவுளே இல்லை. காலங்காலமா நாம கடவுளை கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம், புது புது கோயில்களை கட்டிக்கிட்டு தான் இருக்கும். ஆனாலும் கோடிக்கணக்கான ஏழைங்க அடிப்படை வசதி கூட கிடைக்காம குடிசையிலே பரம்பரையா வாழ்ந்துகிட்டு இருக்குமே. ஏன்? ஏன்னா கடவுளே இல்லை. கோபப்படாம ஆத்திரப்படாம நான் சொல்றதை கேட்டு யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த உண்மை உங்களுக்கே புரியும். இதுக்கு வரலாற்றிலிருந்தே ஒரு உதாரணம் சொல்றேன். சாணக்கியன் ஒரு மதியுக மந்திரி இருந்தான்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அவன் தம் மன்னனுக்காக ஆலோசனை சொல்றதுக்காக அர்த்த சாஸ்திரம்னு ஒரு புஸ்தகம் எழுதுறான். அதுல சொல்றான், மன்னா உன் கஜானா காலி ஆயிட்டா புது புது கடவுளை உருவாக்கு, அந்த கடவுளுக்கு கோயில் கட்டணும்னு சொல்லு. மக்கள் தங்கிட்டு இருந்த பொன்னையும் பொருளையும் வாரி வாரி வழங்குவாங்க. அதுல கொஞ்சத்துல கோயிலை கட்டிட்டு மத்தத உன் கஜானாவை ரொப்புன்றான். அதுதான் அன்னைக்கு நடந்தது, இன்னைக்கும் தொடருது. இதை இப்படியே விட்டுட்டோம்னா புது புது கடவுள்களும் கோயில்களும் உருவாக்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதை நம்பி நம்பி நம்ம வாழ்க்கை நிலையோ கீழே போய்கிட்டே தான் இருக்கும். நாமெல்லாம் ஒரே இனத்தை சேர்ந்தவங்க, ஒரே விதையின் மலர்கள்ங்கிறத மறந்துட்டு ஜாதி பேர்லயும் மதத்தின் பேர்லயும் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ரத்த வெள்ளத்துல புரண்டுகிட்டு இருக்குமே. ஏன் நாம எல்லாரும் ஒண்ணு சேர முடியாம நம்முடைய கைகள் எல்லாம் ஜாதிங்கிற பேரால தனித்தனியா கட்டப்பட்டு, நாம எல்லாம் ஒண்ணு சேரணும்னா ஜாதிகளை ஒழிக்கணும். ஜாதிகளை ஒழிக்கணும்னா ஜாதிக்கு மூலமா இருக்கிற மதங்களை ஒழிக்கணும். மதத்தை ஒழிக்கணும்னா மதத்துக்கு மூலமா இருக்கிற கடவுளை ஒழிக்கணும். நாம ஒண்ணு சேரத்துக்கு தடையா அந்த கடவுளே இருந்தாலும் சரி, அவனை தூக்கி எறியணும். கடவுள் இல்ல, நான் வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கா. எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? போய் அடுத்து சொல்லுங்க. இருங்கடா, நம்ம ஆளுங்க அவனை எதுவும் பண்ணாதீங்க. அவன் சாமியே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் அடிக்கிற ஏன்டா தடுக்கிற? நீ சரின்னா நான் தப்புன்னுவேன், நீ தப்புன்னா நான் சரின்னுவேன். அதான் இந்த வேலுசாமி. நீங்க போனா போறதுக்கோ உங்க மிரட்டலுக்கு அடி பண்ணிக்கிறதுக்கோ நான் இங்க வரல. நான் இந்த ஊர்லயே தங்கி பகுத்தறிவு பிரச்சாரம் பண்றதுக்காகத்தான் அரசாங்க அனுமதி வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்பா, நீங்க சாமியாரையா பாத்துட்டு வரீங்க?
சாமியாரே இல்லம்மா அவன் வேஷக்காரன். ஆத்தாவே குத்தம் சொல்றான். ஆத்தாவே இல்லைன்னு சொல்றதுக்காக தான் ஊருக்கே வந்திருக்கானோ. ஆத்தாவை குத்தம் சொல்றானா? ஆத்தா இல்லன்னு சொல்றானா? அட ஏமா இவன் இல்லைன்னு சொன்னா அவ இல்லாம போயிடுவாளா? ஆத்தா எங்கேயும் நினைஞ்சிருக்கா, அவ பாத்துக்குவா. வா போலாம். கனவுலையை வெட்ட வரான்டா ஈனப்பைய. போன திருவிழாவில் இவனையும் போட்டு தள்ளியிருக்கணும். தப்பிச்சிட்டான். இன்னைக்கு முடிச்சிடுறேன். டேய் 4 மணி வண்டிக்கு வர்றான்லடா. மாடசாமிகிட்ட சொல்லிட்டு போயிருக்கான். நிச்சயமா 4 மணி வண்டிக்கு வந்துருவானே. இன்னைக்கு அவன் தப்பிச்சிடக்கூடாது. நீ 2 பேரும் கூட்டுரோட்டு மணியில் நில்லு. நீ அரச மரத்தை பின்னாடி நில்லுடா. நீ சைக்கிள் எடுத்துட்டு வந்து அவன் நெஞ்சில நேரா இடி. நான் பின்னாடி இருந்து பங்காளி என் கூட வா. நாம கல்யாணம் பண்ணி 10 குழந்தைங்களை பெத்து 30-40 பேர குழந்தைகளை பார்த்துட்டு அப்புறம் சாகலாம். இடங்கக்காரன் எக்கு தப்பா மாட்டினான் பங்காளி. பஞ்சாயத்தை கூட்ட வேண்டியதுதான். இப்ப எதுவும் தெரியக்கூடாதுடா. கீழ் ஜாதிக்கார பயலோட வாரிசு இடங்கக்காரன் பொண்ணு வயித்துல வளரணும்டா. அப்ப இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சா தண்டனைக்காதானா? வெட்ட மாட்டேன். வேலுச்சாமியை வெட்ட மாட்டேன். அவனை நான் வெட்டினா அவன் பணம் தாண்டா தீயில எரியும். இந்த கேவலம் ஊருக்கு தெரிஞ்சா அவன் உயிரோட இருக்கப்ப எரிவான்டா. தினந்தின எரிவான்டா. ஆத்தா எங்கேயும் நிறைஞ்சிருக்கிறவன ஒருத்தன் இல்ல இல்லன்னு சொல்லிட்டானே. நீ இருக்கங்கிறத அவனுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே நிரூபிச்சு காட்டுறேன். அகிலாண்டேஸ்வரி, நான் இங்க மூட்டி இருக்கிறது தீ இல்லம்மா, நீ. அண்டத்தை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்க உன்னை இல்லேன்னு சொல்ற எல்லா மனுஷங்களுக்கு நீ இருக்கிறத காட்டு. ஆயே, உன்னை விட எனக்கே முசுறு பெருசு இல்ல. ஒவ்வொரு கயிறா அறுத்துக்கிட்டு இந்த தீய நான் இறங்க போறேன். கடைசி கயிறை அறுத்துக்கிட்டு நான் உங்ககிட்ட வரணும், இல்ல என்ன காப்பாத்த மரியா நீ வரியான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. மழை வரலைங்களில் கடவுள் இல்லை என்று அர்த்தம் ஆகுமோ? எந்த எல்லாம் கூட்டம் கூடி இப்படி வேடிக்கை பார்த்து நெருப்பு இருந்தா போலீஸ் கேஸ் ஆயிடும். இறங்கி வாங்கோ. இந்த நெருப்பு என் மக பார்வதி மூட்டினதியா. நான் நெருப்புல விழுந்ததுனால ஊருக்கோ உங்களுக்கோ எந்த பிரச்சனையும் வந்துடாது. இது எங்களுக்கும் ஆத்தாளுக்கு உள்ள பிரச்சனை. ஆமா, உங்களை பார்த்தா அந்த அபிராமி பற்றே கலியுகத்துல அவதாரம் எடுத்து வந்த மாதிரி இருக்கு மாமா. நீங்க நிரூபிங்க மாமா ஆத்தா இருக்கான்னு. ஆத்தா மலையா வருவா மாமா. வெற்றி மாலையோட நான் வந்திருக்கிறேன் மாமா. இங்க பாரு. நெருப்பு அணைய கூடாதுரா. பார்வதிய பாரு, மஞ்சள் புடவைல மாம்பழம் மாதிரி. என்பதை பார்த்தா மழை வந்துருமோ? இந்த கையை அறுத்துடுவேன். வரமாட்டியா? அங்க இருந்து செஞ்சு சேவை போதுண்டா. என்கிட்ட வந்துடுறாங்கயா? வந்துடுறேன்.
ஆத்தா இருக்கிறான் ஆத்தா இருக்காங்க சாதிச்சிட்ட மாமா சாதிச்சிட்ட ஏய், ஆத்தா இல்ல எவன்டா கூப்பிடுறவனே ஐயா இங்க இருக்க நான் இங்க இருக்கேன் ஆத்தா மழையை பெய்ய வைக்கல நான் தான் பெய்ய வைக்கிறேன் ஐயா பூசாரிங்க கேட்ட போதெல்லாம் மழை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க பஞ்சம் இருந்திருக்காது பட்டினி இருந்திருக்காது அனாவசியமா நீங்க நெருப்புல விழுந்து செத்து போயிருந்தீங்கன்னா உங்க பொண்ணு அனாதையா இருக்கும் ஊர் ஜனங்க எல்லாம் உச்சி கொட்டிட்டு போயிருப்பாங்க இனிமே இந்த மாதிரி விஷ பரீட்சை எல்லாம் இறங்காதீங்க நீ நினைச்சிட்டு இருக்க நீ செஞ்சதான் ஆத்தாதான் உனக்குள்ள பூந்து உன் மூலமா மழையை பெய்ய வச்சிருக்கான் இதோ பாருங்கய்யா யாரும் எனக்கு தெரியாம என்னோட மனசுக்குள்ள போக முடியாது உங்க மூட நம்பிக்கையில நீங்க இந்த நெருப்புல வந்து சாகறதுக்கும் தயங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் இது உங்களை காப்பாத்தணும்னு நானே எடுத்த முடியும் டேய், நீ என்னடா முடிவு பண்றது அவசரப்பட்டு மாமாவோட பக்தியை சோதிச்சிட்டியாடா நீ தண்ணி அடிக்கலன்னா ஆத்தா மலையை வர வச்சிருப்பா இல்லாட்டி எம்மூல தண்ணி அடிக்க வச்சிருப்பா இங்க பா இதுக்கு மேல இந்த ஊர்ல நீ இருக்கணும்னா ஒழுங்கா ஆத்தா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு பொட்டி கடை வச்சு பழச்சுக்கு போ இல்ல இந்த ஊரை விட்டு காலி பண்ண வேண்டி இருக்கும் ஆமா அந்த ஆளை ஏன் ஊரை விட்டு போக சொல்றீங்க ஆண்டவன் இருக்குன்னு அவர் மனசை மாத்துறதுக்கு தான் ஆத்தா அவர் இந்த ஊருக்கு அமைச்சிருக்குன்னு ஏன் நினைக்க கூடாது அவர் மனசு மாறுற வரைக்கும் இந்த ஊர்லயே இருக்கட்டுமே மழை வராது பூசாரி நெருப்புல விழுந்து செத்து போவான் அவன் பொண்ணு அனாதை ஆயிருவா அதுக்கப்புறம் அவளை என் பொண்டாட்டி ஆக்கிக்கலான்னு நினைச்சேன் இந்த நாத்திக நாய் பைப்ல தண்ணி அடிச்சு மின்சார கனவை கலச்சிட்டான்டா நீங்க கண்ணடிச்சா 1000 பொண்ணுங்க வருவாளுங்க அந்த வத்தலை விடுவீங்களா விட மாட்டேன் அவளை அடையாம விட மாட்டேன்